எதை சொல்ல வேண்டுமோ அது சொல்லும் போது அது முடிந்ததாக இருக்க வேண்டும். அதுக்கு மேல உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ணிட்டு போ. நினைச்சு பாருங்க, மரத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மரம் மனிதனுக்கு சான்று. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நிறைய இடங்கள்ல மரம் நமக்கு உதாரணம். ஏன்னு சொன்னா, மரம் நமக்கு முந்தைய பிறகு, மரத்திற்கு அடுத்த பிறவி நாம். ஏன் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு மரத்தை அப்படியே யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம். மனசை நம்ம எல்லாம் பேசுறோம், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, நான் இறைவனை நம்புறேன், இறைவனுக்காகவே என் வாழ்க்கையை கொடுத்துருவேன், தொண்டு செய்வேன், எல்லாம் கரெக்டு. வேலை வேணும்னு சொன்னா என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். பக்கத்துல கோயில், டெய்லி கோயில சுத்திட்டு இருப்பான். இப்போ துபாய் கிளம்பிடுவான், அங்க கோயில் இல்லைன்னா பரவாயில்லடா, வேலை கிடைக்குதுலடா, வந்த சாமியை கும்பிட்டுக்கிறப்போ. ஊருக்கு வரும்போது சாமியை கும்பிட்டுக்குவானாம். இப்ப இந்த பக்தி எல்லாம் என்ன ஆகி போச்சுது, ஓரமாயிடுச்சு இல்லையா? அப்போ இவன் என்ன நினைக்கிறான், இவனுடைய ஆசாபாசத்துக்கு தான் ஓடுறான். ஆனா மரம் பாருங்கள், எங்கே நட்டீர்களோ அதே இடத்தில் அப்படியே நிற்கும். ஆனா இப்ப தான் அந்த மனுஷன் என்ன பண்றான், கூறுகிட்டவன். நான் ஒரு தடவை சிங்கப்பூர்ல போயிருக்கும் போது ஒரு நல்ல பெரிய மரத்தை அப்படியே புடுங்கி வேற இடத்துல கொண்டு நடுறாங்க. அந்த வேலையில செய்ய ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்றான், வேற வெட்டாம அப்படியே மரத்தை புடுங்கி வேற இடத்துல ஷிஃப்ட் பண்றாங்க. இயற்கை அதுக்கு கொடுத்த வரம், இந்த இடத்தில் வாழ வேண்டும். அது இறையை நம்பி, வானை நம்பி, மண்ணை நம்பி அப்படியே சாகிறது வர அந்த இடத்துல தான் நிற்கும். ஆனா நம்ம எத்தனை ஊர்ல வாழ்றோம் நினைச்சு பாருங்க. இடப்பெயர்ச்சி மனிதனுக்கு, ஏன்னா மனப்பெயர்ச்சி அதிகம் இவனுக்கு தான். நம்பிக்கை என்பது மரத்தை போல் மனிதனுக்கு கிடையாது. மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அடுத்தவர்களுக்கு உதவும். விறகா போன பிறகு கூட பட்டை விறகு இல்லையா, மரத்தில் உள்ள பட்டைகள், அதை விறகா எரிக்கலாம். ஆனா மனுஷனை செத்து போன உடம்பு என்ன பண்ண, மரத்துக்கு நிகழ். அப்ப இந்த பண்பை எடுத்துக்கொள்கிற பொழுது, பண்புக்கு ஆரம்பம் அன்பு. பண்புக்கு ஆரம்பம் அன்பு. இது எங்க இருக்குதுன்னா, பேசிக்கா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அன்பும் எங்க இருக்குது, அன்பும். இந்த அன்பு அகத்தில் உள்ளது. உங்க அகம் எப்படி இருக்க வேண்டும், மிக சுத்தமாக, மிக புனிதமாக, மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் புறம் எப்படி இருக்க வேண்டும் என்ன சொன்னா, அகம்புறம் வாழ்க்கையில் இருக்குது இல்லையா, உங்க அகம் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். புறம் இதை வெளிப்படுத்துற விதமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நீ நல்லவன், உன் மனசு எப்பவுமே நம்ம தப்பே பண்ணக்கூடாது, கெட்டது பேசக்கூடாது, கெட்ட பணம் வேண்டாம், கெட்டவங்களுடைய பழக்கம் வேண்டாம், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அது நல்ல மனசு. பை உங்களுடைய செயல்பாடும் எப்படி இருக்கணும், அடுத்தவங்கள்ட்ட இதே மாதிரி இருக்கும். ஒரு கெட்டவன் சொல்றான், நாம அந்த பிசினஸ்ல போய் பண்ணா கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணணும்னா அந்த கம்பெனி நீங்க இழுத்து மூட வச்சிடலாம், நமக்கு ஒரு பணம் கிடைச்சிடும். தம்பி வேண்டவே வேண்டாம், இடத்த காலி பண்ணு, இவ்வளவு தைரியமா சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்பா வருஷ கணக்கா தலைகீழ நின்னா கூட எனக்கு 50 லட்சம் சம்பாதிக்க முடியாது, அவன் 5 கோடி வாங்கி தராங்கிறான். வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்க முடியுமா, இறங்கிடுவான். ஆனா இதுவரை மனசுல என்ன சொல்லிட்டு இருந்தான், நான் நல்லவனாகணும், இறைவனே கடவுளே நான் நல்லவனா இருக்கணும், யாருக்கும் தப்பு பண்ணக்கூடாது, அடுத்தவன் பணம் வேண்டாம், பொய் வேண்டாம், இப்படியே மனச அகத்தை சொல்லி கொண்டிருந்தவன் இவன் புறத்துல என்ன பண்ணிட்டா, இன்னொருத்தன் லேசா அவனுக்கு என்ன பண்றான், இனிஷியேஷன் பண்ணுகிற பொழுது அப்படியே கவுந்து அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறான். இவனே போறான், எல்லாம் பண்ணி இன்னொரு கம்பெனியை மூட வச்சு இவன் ஒரு 5 கோடி வாங்கிட்டான். மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். 2 நாள் பெட்டிய வீட்டிலேயே வச்சிருக்கான். அந்த இழந்த கம்பெனி இழந்தார் இல்லையா, அவரு சூசைட் பண்ணிட்டாரு. அவரு பையன் பாக்குறான், நம்ம எப்படி இதுல மாட்டோம், இந்த ஸ்கேம் எப்படி நம்மள பண்ணுச்சு, யார் யார் பண்ணா சொல்லி அவன் ரூட் எடுக்கும் போது நம்ம நபர் எக்ஸும் அதுல இருக்குதுங்கிறது தெரிஞ்சுது.
நைட்டோட நைட்டா வீட்டுல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். இந்த வாங்கின 5 கோடி யாருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் உன் அகம் அதற்கு ஒத்து வர வேண்டும். அப்பதான் நீ அனுபவிக்க முடியும். மனசு வேண்டான்னு சொல்லிச்சுன்னா வாங்கிடாத, தப்புன்னு சொல்லிச்சுன்னா செய்திடாத. ஏன்னா உன்னுடைய அளவுகோல் உன்னுடைய மனம்தான், உன்னுடைய அறிவுகோலும் மனம்தான், அகம்தான். அந்த அகத்தை நீ வந்து என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்த அகம்தான் உனக்கு பண்பை கொடுக்கிறது.